Hey guys, it's me Sarangan. VRYS team மறுபடியும் ஒரு வீடியோக்கு வந்திருக்கிறோம். VRYS டீமோட கண்டென்ட் என்னன்னு சொன்னா travel and food review தான். ஸோ இன்றைக்கி ஃபுட் ரிவ்யூக்காண்டி நாங்கள் வந்திருக்கிற இடம் வந்து Kabris Kingdom. இது எங்கே இருக்குன்னு சொன்னால் மெயின் ஸ்ட்ரீட்டில் கோட்ஸில் இருந்து சென்ட் ஜோன்ஸுக்கு போகிற ரூட்டில் இருக்குது. பழைய பீப்புள்ஸ் பேல் பில்டிங்கு நேராக முன்னுக்கு இருக்குது. ஸோ இந்த Kabris Kingdomோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னு சொன்னால் ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டம்ஸ் அண்ட் பிரியாணி ஐட்டம்ஸ் தான். வாங்க உள்ளுக்குள்ளே போய் கடைக்கு என்ன இருக்குது, எப்படி அட்மாஸ்பியர் இருக்குன்னு சொல்லி பார்ப்போம். காட் Welcome to Kabris Kingdom. Hi, I'm the outlet manager. Kabris Kingdom வந்து ஒரு நியூ கான்செப்ட் மாதிரி நாங்கள் ஜஃப்னால ஓப்பன் பண்ணியிருக்கிறோம். அண்ட் இங்கே வந்து ஃப்ரைட் சிக்கன், இந்தியன் தம் பிரியாணி அண்ட் பர்கர்ஸ் எங்களோட மெயின் ப்ராடக்ட்ஸ். அண்ட் அதை தவிர எங்கள்கிட்ட ஃப்ரெஷ்லி ப்ரூட் காஃபீஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ பெவரேஜஸ் அண்ட் ஸ்நாக்ஸில் லைக் சிக்கன் சீஸ் பால்ஸ், நகெட்ஸ் மாதிரி எல்லாம் இருக்குது. ஸோ இது நாங்கள் மெயினாக ஸ்டார்ட் பண்ணினோம். வை? பிகாஸ் இது ஒரு டிஃப்ரெண்ட் கான்செப்ட். லைக் எல்லோரும் இப்போ KFC, பிட்ஸா ஹட் அப்படி தான் போய் சாப்பிடுவாங்க. அதை தவிர ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் டைப் ஆஃப் சாப்பாடு இங்கே லைக் நிறைய ஆப்ஷன்ஸ் இல்லை, வெரைட்டிஸ் இல்லை. ஸோ அதால் எங்களோட எம்டியோட கெனனால் அவர் யோசித்து வச்சுருந்து ஸ்டார்ட் பண்ணின ஒரு பிராண்ட் இது. ஸோ எல்லோரும் கேப்ரிஸுக்கு வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி சாப்பிட்டுட்டு எங்களுக்கு கமெண்ட்ஸ் தாங்க. சாப்பாடு வந்துட்டு ஓட பண்ண சாமான்லாம் வருது. ஓகே, தேங்க்யூ அக்கா, தேங்க்யூ ஃபார் எவ்ரிதிங். அண்ட் கைஸ், சாப்பாடு வந்துட்டுது. ஓட பண்ண மட்டன் தம் பிரியாணி அண்ட் சிக்கன் தம் பிரியாணி அண்ட் பீஃப் பர்கர் ரெகுலர் அண்ட் ஒரு மெகா அண்ட் கிறிஸ்பி பர்கர் வரணும். we are waiting for that. இப்போ இவ்வளோத்தையும் போவோம், அதுக்கு பிறகு பர்கர் வந்தோன்னா பர்கரை போவோம்.
ஓகே காய்ஸ், கிறிஸ்பி பர்கரும் கைக்கு வந்துட்டுது. இனி வந்து ஃபுட்டை ரிவ்யூ பண்ணுறது தான் மிச்சம். ஃபுட்டை ரிவ்யூ பண்ணுறதுக்கு முதல் அட்மாஸ்பியரை பற்றியும் இவங்களோட ஹாஸ்பிட்டாலிட்டியை பற்றியும் கொஞ்சம் கதைக்க வேண்டியிருக்கு. அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரேஞ்ச் அண்ட் ஒரு கிரே, ஒரு ப்ரௌனிஷ் கிரே கலர் தான் இவங்களோட அட்மாஸ்பியர் கலரே வந்து. இது கண்ணுக்கு கூலாக இருக்கிற மாதிரி இருக்குது. இட்ஸ் கைண்ட் ஆஃப் கூல் தான். அது ஏன்டா டிம் லைட் ஒன்று கொடுத்துருக்குறாங்க மேலே சைடில் எல்லாம். அந்த டிம் லைட் வந்து அந்த ஒரேஞ்சில் பட்டு ரிஃப்ளெக்ட் பண்ணிக்குள்ளே கண்ணுக்கு ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் ஒன்று தெரியுது. அண்ட் ஃப்ராங்காக சொல்லணும்னு சொன்னால் கப்புள்ஸுக்கு சூப்பர் இடம். நீங்கள் அவுட்டிங் வரதா இருந்தாலும் டேட்டிங் வரதா இருந்தாலும் இங்கே வரலாம். அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேசஸ் இங்கே இருக்குது. ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீல் ஒன்று இருக்குது. அண்ட் இங்கே இருக்கிற இமேஜஸை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அது வந்து ஒரு சின்ன ஜெஃப்னா கல்ச்சரில் இருக்குது. கேப்ரிஸ் கிங்டம்ன்றதால வந்து இந்த எனக்கு பின்னிக்கு இருக்கிற பேக்ரவுண்டை பார்த்தீங்கன்னா ஒரு கிங்டமில் இருக்கிற ஒரு சேர், அந்த அவங்களோட சிம்மாசனம் இந்த ஃபீல் ஒன்று இங்கே இருக்குது. அதுக்கு மேலே நல்லா கேப்ரிஸ் கிங்டம்னு சொல்லி அவங்களோட பேரும் போட்டிருக்கு. ஸோ இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கான ப்ரொஃபைல் பிக்சர்ஸ் அடிச்சுக்கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு வோலுக்கும் பக்கத்தில் அந்த நிலையோட சைடில் சின்ன சின்ன படங்கள் கீறிருக்காங்க. நாங்கள் அது உங்களோட விஷுவல்ஸில் நாங்கள் காட்டுவோம். அது வந்து ஜெஃப்னா ஸ்டைலில் இருக்குது. அதாவது அங்கே கோயிலில் பார்க்குற மாதிரி அந்த சிங்கங்கள படம் அப்படியான ஒரு ஃபீலில் இருக்குது. ஸோ அது வந்து இங்கே இருக்கிற ஸ்பெஷாலிட்டின்னு சொல்லலாம். அதை தாண்டி இந்த சேர்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ரிச் ஃபீல்டில் இருக்குது. சாதாரணமான சோஃபா மாதிரி இல்லாமல் ஒரு ஆன்டிக் ஸ்டைலில் ரிச் ஃபீல்டில் இருக்குது. மற்றது இந்த ஸ்டூல்ஸ், அதாவது நாங்கள் டைனிங் பண்ணுற ஸ்டூல்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் ஒரு ஒரு டெக்ஸ்சர் ஒன்று இருக்குது. அந்த டெக்ஸ்சர் ஒரு ரியல் வூடோட டெக்ஸ்சரை தருது. அதுவும் வந்து பார்க்க நல்லா இருக்குது. அண்ட் ஹாஸ்பிட்டாலிட்டியை பற்றி சொல்லணும்னு சொன்னால் பக்கா ஹாஸ்பிட்டாலிட்டி. அவங்க ஃப்ரெண்ட்லியாக மூவ் பண்ணுறது வந்து உண்மையிலே கஸ்டமர்ஸுக்கு நல்ல ஒரு ஃப்ரெண்ட்லி மேனராக இருக்குது. அண்ட் இன்னொன்று சொல்ல போகணும், இப்போ வந்து திறந்து கொஞ்ச நாள் தானதால் 10% ஆஃப் போய்கொண்டு இருக்குது இங்கே நீங்கள் எடுக்கிற என்ன சாப்பாட்டுக்குமே. இதை விட எக்ஸ்ட்ராவாக சொல்லணும்னு சொன்னால் 2 டைனிங் ஏரியா இருக்குது. அதோட 2 பார்ட்டி ஹோல் இருக்குது. பார்ட்டி ஹோல் ஒன்று வந்து அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது, இன்னொன்று வந்து ஜூஸபிளில் இருக்குது. இப்போ லாஸ்ட்டாக கூட ஒரு பார்ட்டி நடந்துட்டு போனதால் வந்து அவங்க இன்னும் அது ஸ்டில் க்ளீனிங் ப்ராசஸ் நடந்துட்டுருக்கிறதால நாங்கள் உள்ளுக்க போகலாம் இருக்குது. அதை விட அட்மாஸ்பியர் நல்லா இருக்குது. அண்ட் ஏசி இருக்குது, ஒரு பிரச்சனையும் இல்லை, கூலாக இருக்கும், வேர்க்காது. இதை விட வேறு என்ன சொல்லணும், உங்களுக்கு ரிசப்ஷன் ஏரியா டிரெக்ட்லி விசிபிளாக இருக்குது. அதாவது நீங்கள் ரோட்டில் நின்று பார்த்தாலே உங்களுக்கு ரிசப்ஷன் ஏரியா நல்ல வடிவாகவே தெரியும். ஸோ அதுவும் எந்த வித பிரச்சனையுமே இல்லை. போனோடனே உங்களை வெயிட் பண்ண விடாமல் டிஸ்பிளே பண்ணிகிட்ருக்காங்க என்னென்ன சாமான் இருக்குது, என்னென்ன ப்ரைஸஸ் இருக்குதுன்னு சொல்லி. அது மட்டும் இல்லாமல் லீஃப்லெட்ஸும் அங்கே வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் எடுத்துக்கொண்டு வந்து இங்கே டைனிங் ஏரியாவில் வெயிட் பண்ணி என்ன மாதிரி சாமான்னு சொல்லிவிட்டு நீங்கள் அதில் போய் ஆர்டர் பண்ணிவிட்டு ஆர்டர் பண்ணால் சரி, அவங்களே கொண்டு வந்து எல்லாம் தருவாங்க. ஸோ நிறைய நேரமாக கழிச்சிட்டு இருக்கேன், எனக்கு ரொம்ப நேரமாக பசிக்குது. நான் வந்து இப்போ சாப்பிட போகிறேன். ஸோ கட் பண்ணி சாப்பாட்டில் இருக்கு. So guys, biryani is here, mutton biryani. ஏலக்காய் டேஸ்ட் கூட வருது. ஒரு ஏலக்காய் டேஸ்ட்டோடு சேர்ந்து பிரியாணியோட ஃப்ளேவர் கொஞ்சம் ஊறி போயிருக்கு. அண்ட் மீட்டில் வந்து பிரியாணியோட ஃப்ளேவர் ஊறி இருக்குது. நான் மீட்டை தனியாக ஒரு கடத்து ட்ரை பண்ணி பார்க்க போகிறேன். ஓகே, ஆட்டோட ஃப்ளேவரும் சேர்ந்து வருது. ஆனால் எனக்கு என்னமோ ஏலக்காய் ஃப்ளேவர் கொஞ்சம் கூடவே வர மாதிரி இருக்குது. ஏலக்காய் ஃப்ளேவரை கொஞ்சம் குறைக்கலாம். அதை விட பிரியாணி வந்து ஆர்டினரி லெவலை விட கொஞ்சம் மேலே இருக்குது. ஸோ சைட்ஸ் கொஞ்சம் தந்துருக்காங்க. 2 சைட்ஸையுமே ட்ரை பண்ணி பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஒரு கிரேவி ஐட்டம் ட்ரை பண்ணி பார்ப்போம், கிரேவியோட எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. கிரேவி கூட ஒரு மட்டன் ஃப்ளேவரில் தான் இருக்குது. மட்டன் மணமும் வருது, அது ஆட் பண்ண நல்லா தான் இருக்குது. அடுத்தது வந்து ரைத்தாவாக இருக்கணும். ஸோ இட்ஸ் நாட் ரைத்தா. எஸ், இதுதான் ரைத்தா. தனித்தனியாக அவன் செட்டாக தான் தந்துருக்காங்க. ஸோ ரைத்தாவையும் கொஞ்சம் ட்ரை பண்ணுவோம்.
வளமையாகவே பிரியாணிக்கு ரைத்தா இருந்தால் தான் நல்லா இருக்கிறது. ஸோ செம்மையாக இருக்குது. ரைத்தாவை ஆட் பண்ணி சாப்பிட வேறு லெவலில் ஏறி போகுது. நான் இன்னொரு ட்ரை பண்ண போகிறேன். கேமராமேனை பார்க்க வச்சு சாப்பிட்ற சாபம் என்ன சும்மா விடும்போது தெரியா. ஸோ மட்டன் பிரியாணி நல்லா இருக்குது. நான் கடைசியாக வந்து எல்லாத்துக்கும் சேர்த்து ரிவ்யூ சொல்கிறேன் தனித்தனி என்ன மாதிரி இருக்குன்னு சொல்லி. இப்போ நெக்ஸ்ட் டிஷ்ஷுக்கு போவோம். ஓகே, மட்டன் பிரியாணியை ஓரங்கட்டி வச்சுட்டு சிக்கன் பிரியாணியில் ஓடுவோம். ஸோ ஸ்பூன் நான் இதையே யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, மட்டன் பிரியாணியை விட ஸ்மெல் கொஞ்சம் குறைவாக தான் இருக்குது சிக்கன் பிரியாணிக்கு. ஓகே, மட்டன் பிரியாணியை விட ஒரு 0.5 to 1 வந்து கீழே தான் நிற்குது. இதில் வந்து இருக்கிற ஸ்பெஷாலிட்டின்னு சொன்னால் எனக்கு இப்போ இதில் கேஷ்யூ தெரிஞ்சிச்சு. அதோட கருவா ஏலக்காய் எல்லாமே போட்டு ஒரு நல்ல வாசனையாக இருக்குது. ஸ்பைசினஸ் இன்னும் கொஞ்சம் கூட்டலாம்னு யோசிக்கிறேன் சிக்கன் பிரியாணிக்கு. அண்ட் சிக்கனும் வந்து நல்லாவே அவிஞ்சு போயிருக்கிறனால வந்து ஒரு ஆக சாஃப்டான ஃபீல் ஒன்று இருக்குது சிக்கனில். ஸோ அதையும் கொஞ்சம் பார்க்கலாம். எனிவே நல்லா தான் இருக்குது. ஆர்டினரியை விட 1 ஸ்டெப் கூட தான் நிற்கிது. அண்ட் இப்போ வந்து ரைத்தா அண்ட் கிரேவியை போட்டு ட்ரை பண்ணி பார்ப்போம். நாட் பேட். அப்படியும் ரைத்தா மிக்ஸ் பண்ணிங்க நல்லா தான் இருக்குது. சொன்ன மாதிரி ரைத்தா மிக்ஸ் பண்ண நல்லா தான் இருக்குது. நல்லா இருக்குது. இப்போ ரிவ்யூ சொல்கிறது பெரிய விஷயம் இல்லை. என் கூட வந்தவங்க நான் குறுகுறுன்னு பார்த்துட்ருக்கானுங்க. ரிவ்யூ சொல்லியே பீஸ் எல்லாத்தையும் முடிக்கிறானாண்டு. ஸோ சிக்கன் பிரியாணியோட கட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு பார்சலை கொடுத்துடலாம். ஸோ இது கிறிஸ்பி சிக்கன் பர்கர் ரெகுலர் தான் எடுத்துனாங்க. ஸோ இது ரெகுலர் சைஸில் தான் இருக்குது. ஸோ ட்ரை பண்ணும். ஓகே, பர்கர் நான் அவ்வளோ பர்கர் ட்ரை பண்ணதில்லை. நான் ட்ரை பண்ண பர்கருக்குள்ளே லெவல்ஸ் 5 லெவல் தான் இருக்குதுன்னு சொன்னால் நான் இதுக்கு வந்து 3வது லெவல் கொடுப்பேன். சிக்கன் வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. சீஸ் ஆடான்ஸ் அண்ட் இன்க்ரீடியன்ட்ஸ் ஆனியன் எல்லாமே நல்லா இருக்குது. ஓகே, நான் சொன்ன மாதிரி 5க்கு 3 நான் பர்கரை கொடுப்பேன். ஸோ அப்படியே ஓப்பனில் வச்சுட்டு பீஃப் ரெகுலர் எடுப்போம். பீஃப் நான் நிறைய இடத்துல பீஃப் பர்கர் ட்ரை பண்ணியிருக்கிறேன். அந்த பீஃப் பர்கர் என்ற ஃப்ளேவர் வந்து எனக்கு வராத மாதிரி ஒரே ஒரு ஃபீல் இருக்குது. நெகட்டிவ் இல்லை, நல்லா இருக்குது. ஆனால் அந்த பீஃபோட ஃப்ளேவர் வந்து எனக்கு படையலை. பட் பீஃப் வந்து ஃப்ரை ஆனதும் வந்து கொஞ்சம் கூட ஃப்ரை ஆகிருக்கு. இது 3ன்னு சொன்னால் நான் இதுக்கு 2.6 இல்லைனா 2.5 தான் கொடுப்பேன். ஸோ திஸ் ஒன் இஸ் 2.5 out of 5. Cut. ஓகே கைஸ், படிவாக சாப்பிட்டாச்சு. நான் ஏற்கனவே உங்களுக்கு பர்கரோட ரிவ்யூ சொல்லிட்டேன். 5க்கு தான் நான் பர்கரோட ரிவ்யூ போட்டேன்.
ஒன்று வந்து 3 அண்ட் another one வந்து 2.5 or 2.7 கொடுக்கலாம். பிரியாணிக்கு வந்து 10க்கு கொடுக்குறேன்னு சொன்னால் சிக்கன் பிரியாணிக்கு வந்து 6.5ம் மட்டன் பிரியாணிக்கு வந்து 7ம் கொடுக்கலாம். அண்ட் என்னோடய சஜஷன்ஸ் வந்து பிரியாணிக்கு வந்து கொஞ்சம் ஸ்பைஸ் ஏற்றலாம், அதோட ஏலக்காயோட ஃப்ளேவரை கொஞ்சம் குறைக்கலாம். குறைச்சா பிரியாணி பக்கா பிரியாணியாக வரும். ஆனால் நான் கேரண்டி பண்ணி சொல்லுவேன், ஆர்டினரி பிரியாணியை விட இங்கே வந்து 1 or 2 ஸ்டெப் மேலே தான் இருக்குது. நான் சாப்பிடும்போது மாதிரி தான் உங்களை சொன்னேன்னா. ஸோ நீங்கள் கட்டாயம் வந்து இங்கே ட்ரை பண்ணலாம். ப்ரைஸ் ரேட்ஸை பற்றி பார்க்கணும்னு சொன்னால் ரீசனபிள் தான், ஷேப்பாக தான் இருக்கீங்க ப்ரைஸ் எல்லாமே. மட்டன் பிரியாணி வந்து 650 rupees, சிக்கன் பிரியாணி வந்து 550 rupees, அண்ட் பர்கர் எல்லாமே வந்து 450 550 ரேஞ்சில் தான் இருக்குது. நீங்கள் கட்டாயமாக ட்ரை பண்ணலாம், எல்லாமே ரீசனபிள் தான். கட்டாயம் வந்து ட்ரை பண்ணுங்கள். அதை விட வேறு உங்களுக்கு என்ன சொல்லணும்னு சொன்னால், ஆஸ் எ செட் அட்மாஸ்பியர் உண்மையாக நல்லா இருக்குது, காமாக இருக்குது. வந்து கட்டாயமாக ட்ரை பண்ணுங்கள். ஓகே, இன்னொரு விஷயம் சொல்லணும் என்னென்னு சொன்னால், கேப்ரிஸ் கிங்டம் வந்து ஹோம் டெலிவரி செய்யுது. சிட்டியோட சரௌண்டிங்ஸுக்குள்ளே வந்து ஹோம் டெலிவரி செய்வாங்க. அந்த அவங்களோட பாக்ஸ்லேயே வந்து கண்டெக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்குது. பட் அவங்களோட லீஃப்லெட் பார்த்தீங்கன்னு சொன்னால் அதுலேயும் கண்டெக்ட் டீட்டெயில்ஸ் இருக்குது. உங்களுக்கு வேணும்னு சொன்னால் நாங்கள் எங்களோட டிஸ்கிரிப்ஷனில் இவங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் போடுறோம். அதாவது கண்டெக்ட் டீட்டெயில்ஸ் அண்டு ஏதாச்சும் சோஷியல் மீடியாவில் அவங்க இருந்தாங்கன்னு சொன்னால் அதுக்கான லிங்க்ஸையும் வந்து நாங்கள் இங்கே கொடுக்குறோம். லொக்கேஷன் நல்லா இருக்கிறதால மாறி மாறி எல்லா இடத்துலையும் பாஞ்சிருந்து வீடியோ எடுத்துட்டுருக்கோம். ஸோ கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா, இந்த ரிவ்யூ பிடிச்சிருந்தா, இந்த கடையோட இன்டீரியர் பிடிச்சிருந்தா, இதை லைக் பண்ணி ஷேர் பண்ணி கட்டாயமாக எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இப்படி வேறு கடை உங்களுக்கு எங்கேயாவது தெரியும்னு சொன்னால் அதை கமெண்ட் பாக்ஸில் வந்து பதிவு செய்யுங்க. நாங்கள் அந்த கடையை போய் ரிவ்யூ செய்வோம். அண்ட் இந்த கடைக்கு நீங்கள் வந்து பார்த்துட்டு இந்த கடையோட ரிவ்யூ உங்களுக்கு ஏதாவது சொல்லணும்னு தோணுச்சுன்னு சொன்னால் அதையும் வந்து எங்கள் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் போது VRYS டீமில் இருந்து இட்ஸ் மீ சாரங்கன், கேமராமேன் கஜந்தன், அண்ட் ஸ்பெஷல் கெஸ்ட் கொஞ்சம் பேர் வந்தவங்க, சாரஜன், கவர்மெண்ட் சரவணன். பாய் காய்ஸ். கட்.